சுங்க கட்டண உயர்வை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் உள்ள 78 சுங்கச்சாவடிகளில் வானகரம், செங்கல்பட்டு, பரனூர், திண்டிவனம், ஆத்தூர், சூரப்பட்டு, பட்டறை பெரும்புதூர் உள்ளிட்ட 40 சுங்கச்சாவடிகளின் சுங்க கட்டணம் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் உயர்த்தப்பட உள்ளது என்றும், மீதமுள்ள சுங்கச்சாவடிகளின் சுங்க கட்டணம் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் உயர்த்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஏப்ரல் மாதம் முதல் உயர்த்தப்பட உள்ள சுங்க கட்டணத்தின் அளவு குறைந்தபட்சம் ரூபாய் 5 முதல் 75 வரை இருக்கும் என்று கூறப்படும் நிலையில், விரைவில் புதிய சுங்க கட்டண கொள்கை அறிவிக்கப்பட்டு சலுகைகள் அறிவிக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி கூறியுள்ளார். எனவே புதிய சுங்க கட்டண கொள்கையை மத்திய அரசு அறிவிக்கும் வரை சுங்க கட்டண உயர்வு அறிவிப்பை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் நிறுத்தி வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார்.